நம்ம இப்போ ஒரு முக்கியமான டாபிக் பைத்தான்ல பார்க்க போகிறோம். அதுதான் ஃபங்க்ஷன்ஸ். இது எல்லா லாங்குவேஜஸ்லேயும் ஒரு முக்கியமான டாபிக். ஏன்னா ஃபங்க்ஷன்ஸ் ரொம்ப ஒரு முக்கியமான டாபிக். ஏன்னா ஒரு காம்ப்ளெக்ஸான ப்ராப்ளமை ஈஸியாக சால்வ் பண்ண ஹெல்ப் பண்ணக்கூடியது இந்த ஃபங்க்ஷன்ஸ் தான். ஃபங்க்ஷன்ஸ்னால் என்னென்னா ஒரு பிளாக் ஆஃப் கோட். அந்த கோடை நம்ம திரும்ப திரும்ப யூஸ் பண்ணிக்கலாம். எப்போ வேணால் நம்ம கால் பண்ணலாம். அந்த பிளாக் ஆஃப் கோட் ஒரு சர்டன் ஆப்ரேஷன்ஸை பெர்ஃபார்ம் பண்ணும். எக்ஸாம்பிளுக்கு ஒரு கால்குலேட்டர் இருக்குன்னா அதில் நிறைய ஆப்ரேஷன்ஸ் இருக்குது. அடிஷன், சப்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன், டிவிஷன், பவர் ரூட், ஸ்கொயர் ரூட்டு, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. நம்ம அதை முன்னாடியே ப்ரீடிஃபைன்டாக எழுதி வச்சிட்டோன்னா நமக்கு எப்பப்பெல்லாம் தேவைப்படுதோ அது நம்ம ஃபங்க்ஷன் பேரை கால் பண்ணோன்னா அந்த ஃபங்க்ஷன் அதோடைய டாஸ்க்கை பர்ஃபார்ம் பண்ணும். இதுதான் ஃபங்க்ஷன். நான் ஒரு ஃபங்க்ஷன் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். ஃபஸ்ட்டு டெஃப்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணிவிட்டு ஃபங்க்ஷன் பேர் நான் greetன்ற ஒரு ஃபங்க்ஷன், greeting அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிடுறேன். ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் செமிகாலன் கொடுத்துட்டு அதுக்குள்ளே நம்ம என்ன டாஸ்க் பண்ண போகிறோம். நான் இப்போதைக்கு பிரிண்ட் பண்ணுறேன். ஹலோ காய்ஸ் அப்படின்னு நான் பிரிண்ட் பண்ணுறேன். இப்படி தான் ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணணும். இது ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே நம்ம அதோடைய டாஸ்க்கை டிஃபைன் பண்ணணும். இப்போ அந்த ஃபங்க்ஷனை எப்படி நம்ம கால் பண்ணுறதுன்னா ஃபங்க்ஷனோட பேரை கூப்பிட்டு அந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டுன்னு போட்டோம்னா ஃபங்க்ஷன் கால் ஆயிரும். இதுவே நான் இங்கே பேராமீட்டர்ஸ் பாஸ் பண்ணலாம். லைக் இங்கே நான் ராகேஷன் பாஸ் பண்ணுறேன். என் பேர் பாஸ் பண்ணிவிட்டு இங்கே நான் நேம்னு அசைன் பண்ணிவிட்டு ஹலோ நேம்னு கொடுத்தேன்னா பாருங்கள், ஹலோ ராகேஷ்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. ஹலோ பக்கத்தில் இந்த நேம்ன்ற ஒரு வேரியபிளுக்கு இந்த ராகேஷ் அசைன் ஆயிடுச்சு. இது ஒரு ஆர்கியூமெண்ட். ஃபங்க்ஷனை கால் பண்ணுறப்ப நம்ம என்ன வேல்யூ பாஸ் பண்ணுறோமோ அது ஒரு ஆர்கியூமெண்ட். இந்த ஃபங்க்ஷனில் இந்த ஆர்கியூமெண்ட் வச்சு பர்ஃபார்ம் பண்ணுறது எல்லாமே பேராமீட்டர்ஸ். இதெல்லாம் பேராமீட்டர்ஸ். நேம்ன்றது பேராமீட்டர். இப்போ சம்டைம்ஸ் நமக்கு வெறும் பிரிண்ட் ஆப்ரேஷன் மட்டும் தேவையில்லை. நமக்கு சில வேல்யூஸ் அந்த ஃபங்க்ஷன் ரிட்டர்ன் பண்ணணும். லைக் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் எடுக்கிறேன். ஆடுன்னு நான் ஒரு ஃபங்க்ஷன் க்ரியேட் பண்ணுறேன். ஆடில் நான் எக்ஸ் கமா ஒய்ன்னு 2 வேரியபிள் வாங்கிக்கிறேன். வாங்கிட்டு print எக்ஸ் ப்ளஸ் ஒய் வச்சுக்கிறேன். இப்போ ஆட் 1,2 அப்படின்னு 1,3ன்னு கொடுக்குறேன். பார்த்தீங்கன்னா 4ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. நமக்கு இங்கே பிரிண்ட் பண்ண தேவையில்லை. சம்டைம் நமக்கு அந்த வேல்யூ மட்டும் கிடைச்சா போதும். இப்போ லைக் நான் சீன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணிட்டு எனக்கு இந்த ஆட் பண்ணி அந்த வேல்யூ எனக்கு சியில் ஸ்டோர் ஆகணும். எனக்கு பிரிண்ட் பண்ண தேவையில்லை. எனக்கு வெறும் வேல்யூ மட்டும் வேணும்னா என்ன பண்ணலான்னா ரிட்டர்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணலாம். ரிட்டர்ன் கொடுத்துட்டு நம்ம என்ன ரிட்டர்ன் பண்ணோம். லைக் நான் இங்கே சி லைக் ரிசல்ட் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ஒய்ன்னு கொடுத்துட்றேன். நான் ரிசல்ட்டை ரிட்டர்ன் பண்ணுறேன். இப்போ இதுக்குள்ளே அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணுறேன். 3,5 அப்படின்னு கொடுத்துட்டு நான் சியை பிரிண்ட் பண்ணேன்னா பாருங்கள் 8ன்னு பிரிண்ட் ஆயிடுச்சு. இந்த சி இந்த ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் நான் கால் பண்ணுறேன். உள்ள 2 பேராமீட்டர்ஸை பாஸ் பண்ணுறேன். இங்கே ரிசல்ட்டுன்ற ஒரு வேரியபிள் இது 2 ஆட் ஆகி ஸ்டோர் ஆயிடுச்சு. இந்த ரிசல்ட்டை நான் ரிட்டர்ன் பண்ணுறேன். ரிட்டர்ன் பண்ண வேல்யூ இந்த சியில் ஸ்டோர் ஆயிடுச்சு. நான் எதுவுமே பிரிண்ட் பண்ணாமல் வெறும் வேல்யூ மட்டும் தான் ரிட்டர்ன் பண்ணுறேன். இது இப்போ தான் ரிட்டர்னுடைய ஒரு மெயின் ஃபங்க்ஷனாலிட்டி. நெக்ஸ்ட் பாஸ் ஃபங்க்ஷன் பார்க்கலாம். இப்போ எனக்கு ஆடுன்ற ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. பட் இப்போதைக்கு நான் இதில் எந்த விதமான ஆப்ரேஷன்ஸும் பண்ணல. ஸோ நான் அப்படியே நான் விட்டேன்னா இப்போ லைக் நான் வேறு ஆப்ரேஷன் பண்ணுறேன். C=10 பிரிண்ட் சின்னு நான் கொடுக்குறேன். கொடுக்குறப்ப எனக்கு பாருங்கள் இந்த இடத்துல எனக்கு எரர் காட்டுது இன்டெண்டட் பிளாக்னு. ஸோ அப்போ என்ன பண்ணலான்னா இங்கே பாஸ்ன்னு நான் கொடுத்தேன்னா இந்த ஃபங்க்ஷன் நீங்கள் கிரியேட் பண்ணிட்டீங்க. பட் நீங்கள் எதுவுமே இப்போ டிஃபைன் பண்ணல. பட் ஃப்யூச்சரில் இதை யூஸ் பண்ணுவீங்க.
அப்படின்றதுக்கான அர்த்தம் தான் பாஸ். இப்போதைக்கு இது ஒரு எம்டி ஃபங்க்ஷன், எந்த விதமான ஆப்ரேஷன்ஸும் பண்ணாத ஒரு எம்டி ஃபங்க்ஷன். அதே மாதிரி ஃபங்க்ஷன்ஸ்லேயே வந்து 2 டைப் இருக்குது, பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அண்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன். இப்போ நம்ம கிரியேட் பண்ணுறது எல்லாமே யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். நமக்கு தேவையான ஃபங்க்ஷன்ஸை நம்மளே கிரியேட் பண்ணிக்கணும். இதுவே வந்து பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ்லாம் என்னென்னா, இந்த பிரிண்ட் இருக்குல்ல, இந்த பிரிண்ட்டே வந்து ஒரு ஃபங்க்ஷன் தான், பில்ட்-இன் ஃபங்க்ஷன். இதை காட்டுதா, இது ஒரு ஃபங்க்ஷன். அது வந்து ஆப்ஜெக்ட்ன்ற ஒரு விஷயம், இந்த சின்ற ஒரு இது வந்து ஆப்ஜெக்ட். இதை வந்து பேராமீட்டரை வாங்கிட்டு அதுக்கான ஆப்ரேஷன், பிரிண்ட் ஆப்ரேஷன் அது பண்ணுது. இந்த டெர்மினலில் அதை வந்து பிரிண்ட் பண்ணுது. இதுவே நம்ம வந்து பவர் கண்டுபிடிக்கணும்னா பிரிண்ட் பவர்ன்ற அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணி உள்ள நான் பேராமீட்டர்ஸ் அனுப்புகிறேன். 5,2 5, அதாவது 5^2 வந்துருச்சா 25ன்னு. இதுலேயே வந்து நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் வந்து நம்ம இம்போர்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம். அப்படின்னா இம்போர்ட்ன்ற கீவேர்டு யூஸ் பண்ணி நான் மேத்ன்ற ஒரு மாடியூலை இம்போர்ட் பண்ணுறேன். அதுலேருந்து நான் எனக்கு ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் என்ன பண்ணேன்னா, அந்த ஃபங்க்ஷன் பேர், அதாவது இந்த மாடியூல் பேர் மேத் டாட், அது ஃபங்க்ஷன் பேர் SQRT ஸ்கொயர் ரூட், அதுக்குள்ளே நான் வேல்யூ 25ஓட ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்கிறேன். பாருங்கள் 5.05 நமக்கு வந்துருச்சு. இதுதான் பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ். நீங்கள் நெட்டில் சர்ச் பண்ணலாம், நிறைய பில்ட்-இன் ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது.